ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ரீசெண்டா வந்து ஒரு முக்கியமான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புதிய அப்டேட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. இத பத்தி ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ பார்த்திருந்தோம். அதாவது கீழ அலிப்பிரியில நடக்கக்கூடிய ஹோமம்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க 300 ரூபாய் தரிசனமும் டிக்கெட் உங்களுக்கு அடிஷனலா கிடைக்கும் அப்படின்ற அப்டேட் தான். இதோட டிக்கெட் நேத்து ஓபன் பண்ணிருந்தாங்க. சோ இன்னைக்கு வந்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டையும் ஆட் பண்ணி ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ஹோமம் பிளஸ் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்ல இருந்து தரிசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த டிக்கெட் பத்தி உங்களுக்கு ஐடியா இல்ல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இந்த தர்ஷன் டிக்கெட்ல தரிசனம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஹோமம் டிக்கெட்ல ஜஸ்ட் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணோம் அப்படின்னா ஹோமத்துல மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். திருமலையில நமக்கு தரிசன ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லைனா வந்து ஆல்ரெடி 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போய் தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ரீசெண்டா நடந்த போர்ட் மீட்டிங்ல ஒரு டெசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கீழ் திருப்பதியில நடக்கக்கூடிய இந்த ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களுக்கு திருமலையில 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நாங்க ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதோட டிக்கெட் புக்கிங் நேத்து காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசத்துல நம்ம புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் இதுல வந்துரும்ல, நம்ம போயிட்டு நேரா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நேத்தே புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேத்து புக் பண்ணும்போது என்ன அப்படின்னா 1000 ரூபாய் மட்டும்தான் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த ஹோமத்துக்கான அந்த டிக்கெட்டோட காஸ்ட் மட்டும்தான் இருந்தது. எக்ஸ்ட்ரா வந்து தர்ஷன் டிக்கெட் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் மாதிரி அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து திரும்பியும் இதோட புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஹோம டிக்கெட் கூடயே வந்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டையும் ஆட் பண்ணி அதுக்கான ப்ரைஸை நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து நாங்க நேத்தே வந்து புக் பண்ணிட்டோம், எங்களுக்கு எப்படி தர்ஷன் டிக்கெட் புக் பண்றது, எப்படி தர்ஷன் டிக்கெட் வாங்குறது அப்படின்ற டவுட்டு நிறைய பேத்துக்கு இருக்கு. நாம இன்னைக்கு ஹெல்ப் டெஸ்க்ல கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 4 நாள் கழிச்சு கால் பண்ணுங்க, இதை பத்தின இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சதும் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டைரக்டா வந்து வாங்கிக்கலாமா அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்களும் ஹெல்ப் டெஸ்க்கு கேளுங்க. ஸோ என்ன மாதிரி அவங்க சொல்றாங்களோ மேபி வந்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லாரும் புக் பண்ணவங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஃபர்ஸ்டே ஓப்பன் பண்ணும்போது பண்ணவங்களுக்கு ஆஃப்லைன்ல அந்த டிக்கெட்டை காட்டிட்டு வாங்குற மாதிரி கூட ஆப்ஷன் வந்து கொண்டு வரலாம். ஸோ எதுக்கும் வந்து ஒரு 4 to 5 days கழிச்சு நம்ம அதை பத்தி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு ஓப்பன் ஆன இந்த ஹோமம் டிக்கெட் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் நம்ம எப்படி புக் பண்றது, இதுக்கு அடுத்து இதோட தரிசன டைம் எப்படி இருக்கும், நம்ம வந்து எப்படி தர்ஷன் போகலான்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. டிடியோட வெப்சைட் ஆகட்டும், ஆப் ஆகட்டும், நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஹோம் பேஜ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்டே இருக்கு பாருங்க, ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜுக்கு டைரக்டா வந்துடும். இதுல வந்து நமக்கு டிசம்பர் மாசம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கும் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்தது. நான் அதை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டேன். மேபி யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜனவரி 1ஆம் தேதியும் இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 29, 30, அதே மாதிரி 31, ஜனவரி 1, 2 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆஃப்லைன்லேயும் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆஃப்லைன்லேயும். அதோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஜனவரியில் வேணும்னா ஜனவரியில் டேட் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு பிப்ரவரி வேணும்னா நீங்கள் பிப்ரவரி சூஸ் பண்ணிக்கலாம். மார்ச் வேணும்னா மார்ச் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதம் எந்த டேட் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த இடத்துல பாருங்க 1600 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த ஹோமத்துக்கு ஒரு நபருக்கு 500 ரூபாய். ஸோ 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதுக்கு 1000 ரூபாய். திருமலையில் போயிட்டு நீங்கள் 2 பேர் தர்ஷன் பார்க்கறதுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் இதில் ஆட் ஆகியிருக்கு. அப்போ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபாய், 2 பேத்துக்கு 600 ரூபாய். ஸோ 1600 ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறமாவும் அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இதில் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் கோத்திரம் வந்து கொடுக்கணும். உங்களோட கோத்திரம் என்ன அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். அதாவது சிவகோத்திரம் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு கோத்திரம் இருக்கும். அதுதான் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கண்ட்ரியில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டில் வந்து நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு வந்து இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரும், செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டி வந்து என்ட்ரு பண்ணணும், பின்கோடும் என்ட்ரு பண்ணணும். ஸோ ஸ்டாரில் இருக்க எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்தது உங்களோட நேமு, இந்த இடத்துல ஏஜ், இந்த இடத்துல ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம ஆதார் கார்டோட ஐடி ப்ரூஃப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஸோ இதில் புக் பண்ணுறது வந்து உங்களோட கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். இந்த இடத்துல பாருங்கள், நான் 11 வயசு என்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வேலிட் ஏஜ் அலவுட் டு புக்ஸ் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 12க்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 12 வயசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புக் பண்ணுங்கள். இல்லை 12 வயசுக்கு கம்மியானவங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு போகலாம். 11 வயசு இந்த மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு ஐடி ப்ரூஃபில் ஆதார் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபைனல் வெரிஃபிகேஷன் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்து இந்த பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஐலையோ நெட் பேங்கிங்லேயோ இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆயிரும். நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிக்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கான டிக்கெட் காப்பி இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பாருங்கள், நமக்கான ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வந்து ஹோமத்துக்கு எங்கே ரிப்போர்ட்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் பாருங்கள். யார் யாருக்கு புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட பேர், ஏஜ், ஜெண்டர், அதே மாதிரி அவங்களோட ஆதார் நம்பரில் கடைசி நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பிளிக்ரீம் வந்து பார்ட்டிசிபேட், அதாவது இந்த ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தான் வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கு நீங்கள் எங்கே போயிட்டு என்ட்ரு ஆகணும் அப்படின்னா, ஏடிசி சர்க்கிளில் தான் உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கான லைன். அங்கே தான் நம்ம போய் என்ட்ரி ஆகணும். இதுக்கு முன்னாடி சுபதம் என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து ஏடிசி சர்க்கிள் தான், அதாவது ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏடிசி சர்க்கிள் தான். அங்கே தான் நீங்கள் போயிட்டு இதில் மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் கியூவில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஹோமம் வந்து என்னைக்கு அட்டன் பண்ணுறீங்களோ அதே சேம் டேல தான். ஸோ அடுத்த நாள், அதுக்கு முதல் நாள் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் என்னைக்கு ஹோமம் புக் பண்ணியிருக்கீங்களோ அன்னைக்கு காலையில் ஹோமத்தை முடிச்சுட்டு மத்தியானம் 3 மணிக்கு ஏடிசி சர்க்கிளில் நீங்கள் இந்த காப்பியை வச்சு என்ட்ரி ஆகணும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட்டை அவைல் பண்ணணும், அதாவது சாமி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயமும் கண்டிப்பான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால் நம்ம புக் பண்ணிவிட்டு ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. நம்ம ஹெல்ப் டெஸ்கில் கேட்டதுக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அப்போ தான் வந்து தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது, நீங்கள் எப்படி போகணும், என்ன டைமுக்கு ரிப்போர்ட் ஆகணும், இந்த இன்ஃபர்மேஷனை அடுத்து பார்ப்போம். இந்த ஹோமம் நடக்கக்கூடிய மண்டபமானது எந்த இடத்துல இருக்குன்னா, நம்ம அலிப்பிரி நடைபாதை போவோம் இல்லையா, ஸோ அதோட என்ட்ரன்ஸ்லேயே தான் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வேற எங்கேயும் போய் தேடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அலிப்பிரி நடைபாதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இந்த ஹோமம் நடக்கக்கூடிய பிளேஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஆஃப்லைன்லேயே நமக்கு டெய்லி வந்து இதுக்கான டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஆன்லைனில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஆஃப்லைனில் வரவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து அங்கே கவுண்டர் இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு கவுண்டரில் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஆன்லைனில் புக் பண்ணவங்களாம் போய் உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அவங்க கூடயே நம்ம போயிட்டு நாமளும் வந்து வெயிட் பண்ணோன்னா, அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் வந்து இன்னும் டிக்கெட் புக் பண்ணாமல் இருக்கீங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நம்ம வந்து டிக்கெட் கேட்டோம் அப்படின்னா, அவங்க கிட்ட டிக்கெட் பிரிண்ட் பண்ணக்கூடிய மெஷினும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ், ஸோ உங்களோட கோத்ரா, மொபைல் நம்பர், எந்த ஊர்லேருந்து வரீங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம அவங்க கிட்ட சொன்னோன்னா அவங்க எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு நமக்கான டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1000 ரூபாய் கேஷாக பே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் அதில் ஆட் ஆனனால நீங்கள் வந்து 2 பேத்துக்கு 1600 ரூபாய் கேஷாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேஷாக பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ரிசிப்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. மேபி இதுக்கப்புறம் வந்து இப்போ 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டை அவங்க கொடுக்க போகிறனால இதுக்கு தனியாக எதுவும் கவுண்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல போயிட்டு காலையில் நீங்கள் ஒரு 8, 8:30 மணிக்குள்ளே அங்கே போயிட்டீங்கன்னா சேம் டேக்கான டிக்கெட் நம்ம வந்து அங்கேயே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்றது நமக்கு இந்த டிக்கெட்லேயே நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், 8:30 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 8, 8:30 மணிக்குள்ளே அங்கே ரிப்போர்ட் ஆகிட்டோம்னா ஷார்ப்பாக 9 மணிக்கு இந்த ஹோமம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. 11 மணி வரைக்கும் இந்த ஹோமம் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட்லேயும் சரி நமக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ ஹோமமில் பார்ட்டிசிபேட் பண்ண சில பேர் சொன்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அங்கே வந்து நம்ம ஹோமம் நடக்கிற இடத்துல பேக் சைட்லேயே வந்து வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. மொபைல் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் லக்கேஜ் நீங்கள் எங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் தேடணும் அப்படின்றது இல்லை, நம்ம அங்கேயே கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கோடில் தான் போகணும். மேலாக இருந்தாங்க அப்படின்னா தோத்தி, அதே மாதிரி ஷர்ட்டு, ஃபீமேலாக இருக்கிறவங்களுக்கு சாரீ, ஆஃப் சாரீ, சுடிதாராக இருந்தால் வித்து துப்பட்டா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸிங் கோடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சப்போஸ் இப்போ 8:30 மணிக்கு எங்களால் போக முடியல, சில டைம் வந்து 9, 9:15 இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா லேட் ஆகி போனால் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னா அலோவ் பண்ணுறாங்க. பட் முன்னாடியே போனோம் அப்படின்னா அங்கே முன்னாடி நடக்கக்கூடிய சங்கல்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இந்த ஹோமம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்து பஸ் எடுத்துக்கலாம்.
ஸோ இது அலிப்பேரி நடைபாதை கிட்ட தான் இருக்கு. நீங்க நடந்து போற பிளான்ல இருக்கீங்கன்னா இந்த ஹோமம் முடிச்சுட்டு நடந்து போகலாம். இல்ல நீங்க பஸ்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்திலேயே வந்து பஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த ஹோமத்துல மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து அடுத்து ஒரு எஸ்எஸ்டி வாங்கணுமா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தேவையில்லை. இதை புக் பண்ணிட்டு காலையில நீங்க போயிட்டு ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அங்க எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் பஸ்லயோ இல்ல நடந்தோ நீங்க திருமலைக்கு போயிட்டீங்கன்னா 3 மணி அப்படின்றது நம்ம ஒரு 2:30 மணிக்கு கூட ரிப்போர்ட் ஆயிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்கெட் வந்து இப்போதைக்கு எப்படி வெரிஃபை பண்றாங்கன்னா நம்ம கொண்டு போகக்கூடிய டிக்கெட்டை அவங்க கிட்ட இருக்க லிஸ்ட்ல வந்து அந்த பேர் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கிட்டு தான் உள்ள வந்து அலோவ் பண்றாங்க. இதுக்கப்புறம் வந்து திருமலைக்கு நம்ம தர்ஷன் போகணும்னா ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்ணமா இல்லையா அப்படின்றதுக்கு மேபி அவங்க ஆன்லைன்ல என்ட்ரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டிக்கெட்ல சீலோ இந்த மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம். அதை வாங்கிட்டு நம்ம போகும்போது 300 ரூபா தர்ஷன் கியூல நம்ம சாமி பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு எல்லா இடத்துலையும் அவங்க சொல்லியிருக்க விஷயம் வந்து கண்டிப்பா ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சில வேலைகள்ல உங்களால அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது மேபி இதுக்கப்புறம் யாராவது அந்த மாதிரி அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசங்களுக்கு டிக்கெட் இருக்கு. பிப்ரவரியில 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணும்போது என்னால புக் பண்ண முடியல, அதே மாதிரி நான் ஜனவரியிலையும் வந்து மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கல டிக்கெட் அப்படின்றவங்க நீங்க இந்த ஆப்ஷன்ல வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு போக முடியாதோ அப்படின்னு நினைச்சிருந்தோம். கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நாங்க புக் பண்ணிட்டோம்னு சொல்லி. ஏன்னா 29, 30, 29ஆம் தேதி கூட அவைலபிள் இருந்தது. 30, 31 ஜனவரி 1 இந்த புக்கிங் வந்து ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. இது வரைக்கும் டிக்கெட் கிடைக்கல, 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலயும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இப்போ ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடியது நாங்க ஜனவரி 1ஆம் தேதி போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி கன்வீனியன்ட்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேபி நிறைய பேர் அந்த டேட்ல வந்து ஆஃப்லைன்லேயே போய் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேணும்னா நீங்க 31ஆம் தேதியே அங்க போயிட்டு கூட ஜனவரி நீங்க காலையில போனீங்கன்னா மேபி அங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹோமமும் பார்த்துட்டு அதே கூட தர்ஷன் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்லைன்ல 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகி கிடைக்கலன்னா இந்த ஒரு ஆப்ஷன்லயும் சாமி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஆன்லைன், ஆஃப்லைன் ரெண்டுலையுமே ஆப்ஷன் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த டிக்கெட் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்குன்னு தனியா நமக்கு அக்கமடேஷன்ல எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து காமன் அக்கமடேஷன்ல புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஆஃப்லைன்ல போயிட்டு அக்கமடேஷன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நீங்களும் இதுக்கு முன்னாடி இந்த ஹோமம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஜனவரியிலேருந்து போகிற எல்லாருக்குமே, அதாவது டிசம்பர்ல கூட அட்டாச் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜனவரியிலேருந்து போகிற எல்லாருமே ஹோமம் அட்டன் பண்ணுறது கூடவே நம்ம திருமலைக்கும் போயிட்டு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டையும் இது கூடவே பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு ஒரு குட் நியூஸாக தான் இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.